அடிக்கிறா ஐயோ நான் போய் அடிக்கிறியோ சாவடிக்கிறியோ தூக்க மாட்டேன் என்னன்னா செய் இந்த நாட்டுல வரக்கூட சீக்கிரமா அடிச்சு நீ பெட்டில் இரு அம்மா வருவாங்க பெட்டில் இரு பெட்டில சரக்கு இருப்ப சாப்பிட்டுக்கினே இரு அங்க வச்சிருக்கியா ஆமா ஆமா நீ அப்படியே நீந்திக்கினே இருக்கலாம் நான் போயிட்டு வந்துடுறேன் அந்த ட்ரெஸ்ஸிங் டேபிள் மேல அந்த ஜாக்கெட் கொக்கி கட்டல பாரு கொஞ்சம் கட்டி நான் கட்டி வைக்கிறேன் எத்தனை வயசு போகுது ரெண்டு தான் போயிடு பரவாயில்ல நீ கொக்கி இல்லைன்னா கூட உனக்கு பரவாயில்ல நான் ஜாலியா ரெடியா சீக்கிரமா வந்து பாப்பா நீ போ அந்த பாவாடை தூக்கி போறேன் வாஷிங் மிஷின்ல என்னடா உரிவு நோட்டிக்குது அந்த கோத்து சரி சரி நான் பாத்துறேன் பாவி ஆமா மீனா ஐயோ சீக்கிரமா வச்சு அனுப்பிட்டு நீ வந்து எதிர்பார்த்துட்டே இருக்க ஹாஸ்டல்ல வந்து சொன பூச்சு உங்களுக்கு விட மாட்டேன் வாஷிங் மிஷின் கூட ஏங்க துணில வாஷிங் மிஷின்ல தான அங்கலாம் போட கூடாது துணி இதுவாயிடுங்க ஐயோ கையில துணி அதனால கையிலே போடு கையில கசிக்கலாம் எங்க அம்மா கையில சூப்பரா போடுவாங்க அதே மாதிரி நீ போடு பாப்பா எங்க போட்டாங்க சீக்கிரமா மீசி பாரு முன்னாடி இன்னும் மாடி போல சீன புடிச்சு போல சரி போ ரொம்ப நேரம் என்னால இருக்க முடியாது டேய் பால் வாங்கன பால் கறத வந்துட்டார் போ பால்காரு பால் வாங்கி வந்துரு சீக்கிரம் மாமா தான் போ பால்காரு மாமாவா சீக்கிரமா வாங்கி வந்து பால் அத உட்கார்ந்திங்கறாரு அடி மை பொன்மா தரல வாடா போடா என் மகனை என்ன போட்டு நீ மயக்கனே மை 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 ஐயோ அடி பாவி உனக்கு எதனா தடவணுமா உனக்கு என்ன தடவணுமா அவளே வச்சிருப்பாளே அவ வச்சிட்டு இருக்கறோம் நானா அப்படியேப்பட்ட பெண்ணா கிடையாது சரி நான் கேக்குறேன் வாழ வந்தபடி ஆடா போடா டேய் நான் வேற அதிகமா தாடி விட்டு போல உங்க ரெண்டு கொக்கி கட்டிட்டேன் அப்புறம் அந்த உள்ள ஒரு கொக்கி போயிட்டு இருக்கீங்க அது நடக்குறா வச்சிதா இருக்குறா கேண்டி நான் வாழ வந்தபடி கெடுக்க வரலடி டேயா அப்புறம் எதுனா வந்துருண்டா 100 முறை அடி சொல்லுவாங்க பேசாத ஐயே பீடா அப்படி வா அடி பாவி யாரடி பீடன்னு கேக்குறேன் நான் கேக்குற கேள்வி நீ கேக்குறியடி நீ வாடா அங்க டப்பாங்க நீ வாங்க பின்னாடி வருவீங்க சொல்லுவாங்களாம் அவங்க தானே கேக்குறான் பிபிஎம் அப்பு அமைதியா இல்ல என்னடா பண்ணிக்கிற நீ தான் பேசுங்கிற அவங்க தான் பாத்துங்கிறாங்க அப்படியே பேசுங்க நான் சொன்ன வேலை நீ செய்யறவ என்ன வாடின்னு கூப்பிடுறியடி நீ சொல்லு பாவி பாத்து எங்கம்மா பாத்ரூம் வேலைக்காரி ஏய் யார் வேலைக்காரி எங்க அம்மா பாத்ரூம் ஏய் ஏய் பாத்ரூம் இல்லாம வீட்ல நீ இருந்துட்டு வந்தா அப்படி போடு பேசி பேசுறேன் நீ போடுறா எனக்கு சாப்பிடு நானே ஒண்ணு செய்ய மாட்டேன் அந்த ஆளு ஏதோ வச்சுக்கான பாவம் இல்லாத பாவத்தை வச்சு ஒரு நேரத்துல அப்படி இருந்தேன் கடவுள் என்ன நல்லா வச்சிருந்தாங்க நல்லா வச்சுனா பாடி போடுன்னு கேக்குறேன் ஏய் நாட்டு மகாராணியா நானே மரியாதை கொடுத்து பேசுறேன் நீ ரொம்ப பெரிய மகாராணி இல்ல மக்குன ராணி தகுதி என் தகுதி என்ன என் தரத்தர என்ன கூடாதுமா இதுக்கப்புறம் நீ இந்த அரண்மனையில இருக்க கூடாது ஆண்டேனே சாவடிச்சவன் நீதான் ஐயோ நான் கிடையாது அப்ப நான் தான் கிளம்பு நீயா நான் தான் சாவடி அது பாவி நீ நல்லா இருப்பியா நல்லாதான் கறேன் என் தாலி அது உன் தாலி யாராதா இங்க எங்க தாலி இது ஆடுறதுக்கு என்ன பாச்சா தெரிஞ்சு பாச்சா தெரியாம பாச்சா அங்க தாலி வாழ போன உன் தாலி யாராதா அப்படியே தாலி இருந்தா கூட எவன் சாவான்னு தெரியாது என்னடா இல்ல யாருன்னு இருக்கிற மாதிரி நீ இருக்க கூடாதா நல்லா இருப்ப நான் குளு 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 இருக்கணும் நீ பண்ண ஏய் பெரிய ஜகதே சாவுன சும்மா விடாத நீ
நல்லா இந்த கூந்தல் கழிச்சு அடி ஒரு மகாராணி ஒரு பதவியில் இருந்தாலும் சரி. பாக்குறியா பாத்ரூமே நீ போகாத மாதிரி பண்ணி விட்டுறேன். ஒரு இல்ல இது எதுக்காக சொல்றேன்னா இவளை அடிக்கிறதுனால யாரும் தப்பா நினைக்காதீங்க. அடிக்கிறான் தப்பா நினைக்க கூடாது. 10 நினைக்காது 15 ஐயோ வாய் லட்சின்னு ஓடிடலாம். நீ வச்சுக்காத வேலைக்காரன். ஒரு வயசுல பெரியவங்களா இருந்தாலும் இல்ல ஒரு அரசியல்லையும் சரி எதுல பெரியவங்களா இருந்தாலும் சரி மூடுறாங்க. ஒரு பெரியவங்க சின்னவங்க மரியாதை கொடுக்கணும். புரியுதா? ஏதோ ஆட்ட ஆட நான் வந்துட்டு அவங்க அரண்மனைக்கு பாத்ரூம்ல வேலை செய்யணும். அடியா இருந்த நாய நீங்க வந்து இப்ப ஓடுற திப்பு திப்புன்னு ஓடுற. ஓட முடியாது ஓட முடியாது ஓட முடியாது பாவி சுடுகாடு அப்படியே பார்த்துக்கலாம். நம்ம கொலை பண்ணது கூட முக்கியம் கிடையாது. அந்த சுடுகாட்டுக்கு அதே அமிச்சம் பாரு, அதான் முக்கியம். நம்மளே குத்தி நம்மளே அமிச்சோம் சுடுகாட்டுக்கு. எனக்கு இன்னொரு கஷ்டம் மனசுல இருக்குதுடா. போன நான் பெட்ரூம் வேற வேற சொல்லிக்கிறேன். தப்பு பண்ணிட்டேன். சரி நீ அட்ஜஸ்ட் பண்ணு. அந்த மந்திரவாதி பார்த்து நான் எதனா பேசிட்டு வரேன். அவன் பாரு காலை தூக்கி வைக்கிறான் மேல. நல்ல ஹேண்ட்ஸமா இல்ல பாபுல குட்டி. அவங்ககிட்ட பேசினா நீங்க எல்லாம் இறங்கிடுவீங்கடா. சரி இந்த வேலை பார்க்கறதுக்கு. சரி நான் அந்த ஆளுகிட்ட பேசிட்டு வரேன். நீ இதை பார்த்துக்கோ. கொஞ்ச நேரம் நான் படுக்கிறேன். படுக்குதானே படு. அந்த ஆள் சும்மா இருக்க மாட்டானே, தூங்க விட மாட்டானே. ஐயோ எங்க மை தரக்கூடாதா? சரி வீடு. சரி ஐப்பா என்ன வீடு போடா. ஏய் அக்கா வந்துட்டா. நாடகக்கலை நண்பர்களுக்கு எல்லாருக்கும் வணக்கம். பால்ய பருவத்திலிருந்து நமக்குள்ள ஊறி கிடக்கிற இந்த நாடக கலையை அடுத்த தலைமுறைக்கு கொண்டு போகணுன்ற நோக்கத்தோட சொந்த செலவுல நடத்திக்கிட்டு வர்றதுதான் இந்த நாடகக்கலை யூடியூப் சேனல். இந்த பணியை நாங்க தொடர்ந்து செய்யணும்னா உங்க ஒவ்வொருத்தருடைய உதவியும் எங்களுக்கு அவசியமா இருக்கு. உங்களுக்கு விருப்பம் இருந்தா இந்த QR கோடை பயன்படுத்தி உங்களால் முடிந்த உதவியை செய்து எங்களுக்கு ஆதரவு தருமாறு அன்போட கேட்டுக்கிறோம்.